ஹாய், லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என்னோட பேர் நீலாம்பரி அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு, அவங்களோட பேர் கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அவங்க என்னோடய லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்த ஒரு உமன். அவங்க எனக்கு பர்சனலாக என்னோடய லைஃப்பில் இப்போ நான் இந்தளவுக்கு க்ரோத் ஆகியிருக்கேன் அப்படின்னா, க்ரோத் ஆகியிருக்கேன் மீன்ஸ் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்து என்னால் ஒரு மைக்கு பார்த்து இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுதுன்னா அது அவங்க போட்ட விதை அப்படி சொல்லலாம். ஸோ அவங்கள பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். என்னோடய லைஃப்பில் ரொம்ப மோஸ்ட்டு எனக்கே தெரியாமல் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு உமன் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் அதை பற்றி தான். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் இஸ் நீலாம்பரி பாட்காஸ்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த உமன் அவங்க யார் அப்படின்னா, ஒரு 13 வருஷம் இருக்கும். 13 வருஷமா, எனக்கு ஏஜ் அப்போ 13 14 தான் இருக்கும். ரொம்ப வருஷம் முன்னாடி, ஓகேவா. 13 வயசு, அப்போது எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு. என் வீட்டிலோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நான் ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு தங்கி ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு, ஓகேவா. அந்த வீட்டில் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு 45 இருக்கும் ஏஜ் அப்போது, ஓகேவா. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, பின்னாடி பேக் போன் வந்து இதாகிடுச்சு. அவங்களுக்கு ஏதோ குழந்தை பிறக்கும்போது ஏதோ இஷ்யூ ஆகி இந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு வந்து ஏதோ கிராக் ஆனதுனால அவங்களுக்கு ஹிப்பு கீழே சுத்தமாக உணர்ச்சியே இருக்காது. டச் பண்ணாலும் தெரியாது, கிறுக்குனாலும் தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாது. லைக் அந்த தோலா படத்தில் அவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள மாதிரி தான் இந்த உமன். அவங்களுக்கு தான் கழுத்து கீழே இருக்காது, இவங்களுக்கு ஹிப்பு கீழே தான் இருக்காது, ஓகேவா. கையெல்லாம் நிறையா அசைப்பாங்க. ஸோ அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்க தான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள போய் மீட் பண்ணுறேன். அவங்க வந்துட்டு என்கிட்ட என் பேர்லாம் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட பேசினேன். அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. அவங்க எப்படின்னா, லைக் அவங்களால அந்த ரூமில் என்ன ஏது நடக்குது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ஓகேவா. ஒரு சவுண்டை வச்சு கிச்சனில் என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா, என்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணி போட்டு அந்த சுடுதண்ணியில் வந்து அந்த பேக்கிங் சோடா போட்டு ஒயிட் துணியெல்லாம் ஊற வை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, ஓகேவா. நான் வந்து ஹீட்டர் போட்டுட்டு கொஞ்சம் சூடானோடனே ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் சுடுதண்ணியில் போய் பேக்கிங் சோடா போட்டுட்டு வெள்ளை துணியும் ஊற வச்சுட்டேன், ஓகேவா. அவங்க அந்த டைமிங் நோட் பண்ணிவிட்டு, நான் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும் இல்லையா. அந்த பேக்கிங் சோடா சுடுதண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், ஓகே. நல்லா சூடாக இருந்தால் தான் அது வந்து இதாகிடும். அந்த இதில் போட்டு இது பண்ணும். ரொம்ப நேரம் ஆனாலும் அது பொத்து போய் ஓட்டப்பட்டுரும். ஸோ அதனால் நீ வந்து இந்த டயத்துக்குள்ளே சரியான சுடுதண்ணியில் நீ போடலை அப்படின்னா அந்த துணி வீணாக போயிடும். ஸோ நீ வந்து சரியாக தண்ணியை சூடு பண்ணாமல் டக்குன்னு உன் வேலை முடியணுங்கிறதுக்காக அதை டக்குன்னு பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு சின்னதாக இருக்கலாம், பட் நான் அப்போது யோசிக்கும் போது இவங்க எப்படி இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது உண்மையிலே ரொம்ப ஷாக். ஏன்னா அவங்க அப்போ சொன்னாங்க, என்னால் எந்திரிச்சு வந்து பார்க்க முடியாதுங்கிறதுக்காக நீ அதை பண்ண முடியாது. எனக்கு தெரியும் இந்த வீட்டில் எங்கே என்ன பொருள் இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க அவங்க. ஸோ அது அவங்க கேரக்டரே அப்படி தான். அதே மாதிரி அவங்க வெளியிலலாம் போக மாட்டாங்க, ஆனால் டெய்லியும் ஸ்கின் கேர் பண்ணுவாங்க. ஃபேஸ்க்கு வந்து இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஸ்கின் கேர்லாம் நான் அங்கே போய் தான் பார்த்தேன். இவ்வளோ போடுறீங்களா மூஞ்சிக்கு, இதெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட தான் பார்த்தேன். அவ்வளோ செல்ஃப் கேர் இருக்குது. அவங்க எந்த இடத்துலையுமே ஒரு அந்த வீட்டில் அவங்க நடக்க முடியலனாலும் அவங்க தான் அந்த வீட்டில் ஒரு குயின். அவங்கள தாண்டி அந்த வீட்டில் எதுவுமே நடக்காது, அவங்கள தாண்டி எதுவுமே அந்த வீட்டில் மூவ் ஆகாது. ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டே வந்து அவங்களோட வீட்டையே வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான உமன். நிஜமாவே நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. இப்போ அவங்கள பற்றி பேசும்போது அப்படியே இதாகுது. ஸோ அவங்க வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. அவங்க தான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து நிறைய புக்ஸ்லாம் இருக்கும். நான் அந்த வீட்டில் நிறைய புக்ஸ்லாம் படித்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நமக்கு என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்துச்சு. நமக்கு ஒரு விஷயம் வந்து இது பண்ணோன்னா எனக்கு என்ன தோணிச்சு, அந்த வீட்டில் என்னன்னா ஒரு 1 மந்த்து தான் இருந்திருப்பேன். 1 மந்த்லேயே வந்து நாங்கள் அந்த வீட்டில் நிறையா லேர்ன் பண்ணேன், நிறையா புக்ஸ் படித்தேன். எனக்கு நிறைய விஷயம் தெரிய எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளோட லைஃப் இந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும்.
அவங்களோட கெப்பாசிட்டி அந்த வீடை ரூல் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? அவங்க நினச்சா அது கூட அதுக்கு மேலே கூட போகல. பட் அவங்க பெருசாக ரிஸ்க் எடுக்கல. அவங்க லைஃப் ஓகே இது ஆயிடுச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக ரூல் பண்ணிட்டு சக்ஸஸாக இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அதுவே பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவங்களே அவ்வளோ தூரம் பண்ணும்போது நான் ஏன் வந்துட்டு என் வீட்டு ஒரு பிரச்சனையை சின்ன ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக்கி வீட்டை விட்டு வந்து இங்கே வேலை பார்க்கணும். ஸோ ஐ சேஞ்ச். என் வீட்டை நான் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்து அந்த கொண்டு வரணும். ஸோ நான் நைட்லாம் நிறைய யோசிச்சிட்டே இருப்பேன். ஓகே நம்ம இப்போது வீட்டுக்கு போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். நான் இருக்கிற வீடு சுத்தமாக நல்ல வீடெலாம் இல்லை. மழை பெஞ்சாலும் ஒழுகுற வீடு தான். ஸோ அந்த வீட்டில் கரண்ட்டு கூட இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு வீட்டை வந்து சேஞ்ச் பண்ணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் என்னோட அப்போ ஒரு ரொம்ப பெரிய இதாக இருந்தது. 2வது விஷயம் வந்து என்னோடய ஒர்க். எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை நான் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த வீட்டை விட்டு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டேன். இந்த மாதிரி இங்கே எனக்கு இருக்க வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே. அவங்க எதுவுமே சொல்லலை, நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு பார்ட் டைமாக ஒரு ஒர்க் வந்து ரெடி பண்ணேன். டெய்லரிங் ஒன்று அந்த விமன்ஸ்க்காக வளரின பெண்கள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ஒன்று அப்போது இருந்துச்சு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பேசிக்கான வீட்டுக்கு தேவையான தொழில், அதாவது கைத்தொழில் அந்த மாதிரி டீச் பண்ணிவிட்டு அதுக்கான ஒர்க்கும் நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அங்கே தான் நான் டெய்லரிங்கும் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? டெய்லரிங் அங்கே கற்றுக்கிட்டேன். அங்கேயே ஃபேஷன் டிசைனிங் படித்தேன். அங்கேருந்து நான் ஒரு கவர்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டே நான் வந்துட்டு பார்ட் டைமாக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங்கில் வந்து டான்ஸ் கிளாஸ் போடுவேன். என்பிஎஸ் டான்ஸ் அகாடமி, இந்த அகாடமி பேர். ஸோ அதுதான் எனக்கு அந்த அகாடமியில் ஒரு இது இருந்தது. ஏன்னா அம்மா கூட பேங்க்குக்கு போயிட்டு அந்த வழியாக தான் வருவேன். அந்த அகாடமி போர்டு பார்த்துட்டே போவேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஜாயின் பண்ண அங்கே தான் ஜாயின் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நான் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணிகிட்டே தான் நான் என்னோடய ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்லாம் பண்ணேன். அப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, கொரோனா வந்துச்சு, நிறையா நடந்துச்சு லைஃப்பில். பட் இப்போது நான் ஒரு இடத்துல ஒர்க் நான் வந்து கற்றுக்கிட்ட இடத்துல வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஸ்கூல்லாம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் எடுத்த ஒரு சின்ன டிசிஷன். எப்போது நான் இருக்கிற இடம், இப்போ நான் இருக்கிறது என்னோடய வீடு. நான் ஒரு யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக எனக்கு பெருசாக கேமரா மேலே இது இல்லை, பயம். ஓப்பனாக சொல்லப்போனால் கேமராவுனா எனக்கு கொஞ்சம் பயம் தான். ஒழுங்காக ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஒரு பாட்காஸ்ட் வேணும், 10 நிமிஷத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அது அவங்களோட அந்த ஒரு இதுதான். ஸோ அதுதான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றம். அந்த வீட்டில் இருந்து தான் எனக்கு வந்து லைஃப்னால் என்ன, ரியல் உலகம் வந்து சின்னது இல்லைம்மா, இந்த இது இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நீ வெளியே போ, நிறையா கற்றுக்கோ அப்படின்ட்டு புரிய வச்ச ஒரு இடம்னா அந்த வீடு தான். ஸோ அந்த வீடை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லிட்ரலி அவங்க இப்போது, ஆனால் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இப்போது நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டும் போது அவங்க இப்போ உயிரோட இல்லை. பட் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அவங்க தான் என்னோடய லைஃப்பில். நான் பார்த்து வியந்து போன ஒரு பெண். நான் பார்த்து எப்படா இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மென்டலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு விஷயம்னால அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து பெங்களூரில் படிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க அப்பப்போ தான் வருவாங்க பார்க்குறதுக்கு. பெங்களூரில் அந்த எக்ஸாம் வருவாங்க. ஸோ இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு தனியாக படிக்க போயிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்களால சுத்தமாக நவர முடியல. பட் எந்த இடத்துலையுமே அவங்க தோண்டு போல உட்காந்து அந்த வீட்டே ரூல் பண்ணாங்க. வீட்டில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யார் வரணும், யார் போகணும், என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே உட்காந்த இடத்துலேருந்தே அப்சர்வ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு வேறு மாதிரி பொண்ணுங்க அவங்க. நிஜமாகவே என்னோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. என்னோடய லைஃப் இப்போ இந்த அளவுக்கு இதுதான் இருக்குன்னா அது அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அஃப்கோர்ஸ் இது ஒரு தோழாவோட கதவாக தான் அவங்களுக்கும் இருக்கும். பட் இதுதான் ரியாலிட்டி, எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ அவங்க நான் இடையில கேட்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் ரொம்ப அழுதேன் அதுக்காக. ஸோ அவங்க தான் என்னோட இது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.